இப்போ நம்ம அடுத்தது பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள டைம் டெபாசிட். டைம் டெபாசிட்னா என்ன? கிட்டத்தட்ட பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி தான். 1 இயர், 2 இயர்ஸ், 3 இயர்ஸ், 4 இயர்ஸ் அண்ட் 5 இயர்ஸ் அந்த மாதிரி டைம் டெபாசிட் ஓப்பன் பண்ணலாம். போஸ்ட் ஆஃபீஸ் பேஸ்ட் டைம் டெபாசிட் போட்டிங்கன்னா ஒரு 7% வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 1 இயருக்கு ஒரு ரேட் இருக்கும், 2 இயர்ஸ்க்கு ஒரு ரேட் இருக்கும், 3 இயர்ஸ்க்கு ஒரு ரேட் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரேட்லாம் வந்து உங்களால் லாக் பண்ண முடியும். அண்ட் இந்த ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை மாறும். ஸோ ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஒரு தடவை மாறும், ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில் ஒரு தடவை மாறும், அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் மாறும், ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் மாறும். இது வந்து ஆர்பிஐ வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட்டோட ரேட்டை. ஜென்ரலாக வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு வந்து ஒரு டிஃபைன்டு கோல்ஸ் இருக்குது. உங்கள் பையன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் பையனோ பொண்ணோ வந்து ஒரு 4 இயர்ஸ் காலேஜ் படிக்கிறாங்க, நீங்கள் ஒரு வீடை விற்றுட்டீங்க. அந்த விற்ற வீடு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு 10 லட்ச ரூபா வந்திருக்கு. அந்த 10 லட்சத்தை வந்து 2.5 lakhs போட்டு வைக்கணும், அதை வந்து யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸுக்காக நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸில் ஒரு தேவைக்காக போடுறீங்கன்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6லேருந்து 7 வரும். லிக்விடேட் பண்ணால் ஒன்ஸ் அகெயின் சார்ஜஸ் இருக்குது. டேக்ஸ் எஃபிஷியண்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லோவர் இன்கமில் இருக்கவங்களுக்கு இது ஒரு டேக்ஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரு HNI அல்ட்ரா HNIயாக இருக்கீங்க, கோடிக்கணக்கில் சொத்து இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷன்ஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஜென்ரலாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நான் எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்கிறேன். இந்த பர்டிகுலர் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கிடைக்கும். இப்போ ஏஜ் வைஸ் இன்வெஸ்டிங் பார்க்கணும், இல்லைனா நீங்கள் ஒரு IT ப்ரொஃபஷனல் அதை பற்றி பார்க்கணுன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது. எல்லா பாப்புலர் வீடியோஸும் நிறைய கொடுத்துருக்கோம். எல்லாமே ஃப்ரீ வீடியோஸ் தான். தயவு செஞ்சு இந்த பிளேலிஸ்ட்டை பாருங்கள். நன்றி, வணக்கம்.